Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கலாம். இதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதோட தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இது மாதிரி இடிக்கல் வச்சு இடிச்சிட்டு நம்ம இதை நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுகி எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் உள்ள நிறைய சீட்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம இது மாதிரி இடிச்சிட்டு நம்ம கழுகி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கழுகுறப்ப உள்ளே இருக்க அந்த சீட் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும். ஒரு 2-3 வாட்டி இது மாதிரி நல்லா நீங்கள் கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியையும் எடுத்து நல்லா கரைச்சி இதை நம்ம இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருகப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதோட ஒரு 7-8 பல் பூண்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். மசாலா நீங்கள் ஆட் பண்ணுறப்ப ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நம்ம இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் பாதி ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூளும் பாதி டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசல் எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் இதோட இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளோட குழம்பு நல்லா கரெக்டாக கொதிச்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா மேலாப்பில் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்புமே நல்லா தளன்னு இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணுறப்ப அந்த லைக் பட்டன் கீழேயே ஹைப் திஸ் வீடியோன்னு காமிக்கும். உங்களை மாதிரியே இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஹைப் கொடுத்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.